ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம அல்ஜிப்ரா சாப்டரில் இருக்கிற ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை எப்படி சம்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாம். நமக்கு மொத்தம் உங்களோட சிலபஸ் படி 7 ஐடென்டிட்டி இருக்குது. இந்த 7 ஐடென்டிட்டியும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். பார்த்த உடனே சொல்ல முடியணும். இதை கொடுத்தா இதை சொல்ல தெரியணும், இதை கொடுத்தா இதை சொல்ல தெரியணும். ரெண்டு வகையிலையும் ஒரு சம்மை பார்த்த உடனே இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. a minus b the whole square, a square minus 2ab plus b square. ஸோ இந்த ஸ்கொயர் போடும்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ ரெண்டுத்துக்குமே முதல் ரெண்டு டேர்ம் சேம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இதுக்கும் வரும், இதுக்கும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். எது மாறுது அப்படின்னாக்க ஏ மைனஸ் பின்னாக்க இங்கே மைனஸ் 2ab வரும், ஏ ப்ளஸ் பி அப்படின்னாக்கா இங்கே ப்ளஸ் 2ab வரும். அது ஒன்று தான் வித்தியாசம். இப்போது க்யூப்ஸுக்கு போகலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் அப்படின்னாக்கா ஏ க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப். அதே ஏ மைனஸ் பி க்யூப்னா ஏ க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப். இப்போ இதில் ஒரு கொஞ்சம் இது பெருசாக இருக்குது இந்த ஐடென்டிட்டி. இது ரெண்டுமே எப்படி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? க்யூப்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முதல்ல என்ன வேரியபிள் இருக்கீங்க? ஏ. ஸோ ஏவோட பவரில் 3 ஆரம்பிக்கும். எப்படி உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஏவோட பவர் 2ல் ஆரம்பிச்சதோ அதே போல் இங்கே ஏவோட பவர் 3ல் ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவோட பவர் எக்ஸ்போனண்ட்டு ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு 3 இருக்கா, அடுத்த டேர்மில் பாருங்கள் 2, அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கு அடுத்த டேர்மில் ஏவே இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ்போனண்ட்டு 3ல் ஆரம்பித்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது. ஓகேவா? இப்போது பிங்கிறது ரெண்டாவது டேர்ம், அதோட எக்ஸ்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். பி முதல்ல இங்கே 3 இருக்குது, இங்கே 2 ஆச்சு, இங்கே 1 ஆச்சு, இங்கே பிஏ காணும். ஸோ இது ஒரு ஈஸி வே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நடுவில் இருக்கிற ரெண்டு டேர்முக்குமே ஒரு 3ன்னு ஒரு கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் கோஎஃபிஷியண்ட் 1, ரெண்டாவது மூணாவது டேர்முக்கு கோஎஃபிஷியண்ட் 3. ஏன்னா இது க்யூப். ஃபஸ்ட்டு டேர்மோட எக்ஸ்போனண்ட்டை குறைஞ்சிக்கிட்டே வரும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது, செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியண்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் வரும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும், செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பி பவர் 0, அதனால தான் பிஏ இல்லை. ஏன்னா எனிதிங் ரைஸ் டு பவர் 0 இஸ் 1. ஸோ பி பவர் 0, பி பவர் 1, பி பவர் 2, பி பவர் 3 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் என்ன வித்தியாசம்? அதே தான். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதே தான், வேரியபிள்ஸு கோஎஃபிஷியண்ட் எல்லாமே அதே தான். ஆனால் சைன் மட்டும் மாறி மாறி வரும். ப்ளஸில் ஆரம்பிக்கும், அடுத்தது மைனஸ், திருப்பியும் ப்ளஸ்ஸு, திருப்பியும் மைனஸ், மாறி மாறி வரும். ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதி பார்க்குறது ஈஸி, நினைவில் கொண்டு வரது ஈஸி. அடுத்த ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி வரலாம் அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி டைம்ஸ் ஏ மைனஸ் பி. இது புதுசு இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஜஸ்ட்டு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கிறோம். ஆறாவது ஐடென்டிட்டி என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஏ டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. அது எப்படி வரும் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டைம்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இது இன்னும் கொஞ்சம் லெங்க்தியான ஐடென்டிட்டி. எக்ஸ் ப்ளஸ் ஏ டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் பி டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அது எப்படி வரும் அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப். ஏன்னா 3 டேர்ம் இருக்கு இல்லையா, அதனால் பவர் எக்ஸு, எக்ஸோட பவர் 3. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட எக்ஸ்போனண்ட்டு 1 குறைஞ்சிடுச்சு, இது 3, இது 2 ஆயிடுச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு இன்னும் ஒன்று எக்ஸ்போனண்ட் இன்னும் ஒன்று குறைஞ்சிடுச்சு, இங்கே 2 இருந்துச்சா, இங்கே 1 டைம்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்ட் டேர்ம் வந்து
ஒவ்வொரு டேர்மாக வந்துச்சு. ஏ தனியாக, பி தனியாக, சி. இதில் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, சிஏ. கடைசியில் எக்ஸ்ஏ காணும். ஏன்னா எக்ஸ் பவர் 0 ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ் பவர் 1லேருந்து எக்ஸ் பவர் 0 ஆகிட்டதுனால அது 1 ஆயிடுச்சு. அதனால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 3 டேர்மும் ஒரே ஷார்ட்டில் வந்துடுச்சு. அதாவது இந்த செகண்ட் டேர்ம் ஏபிசி. இதை இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த 7 ஐடென்டிட்டியும் உங்களுக்கு மனப்பாடமாக தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்ல முடியணும். லெஃப்ட்டு கொடுத்தா ரைட்டு சொல்ல தெரியணும், ரைட்டை கொடுத்தா இது இந்த மாதிரி ஐடென்டிட்டி அப்படின்னு. இது ஷார்ட் ஃபார்ம், இது லாங் ஃபார்ம். ஷார்ட் ஃபார்ம் கொடுத்தா லாங் ஃபார்ம் சொல்ல தெரியணும், லாங் ஃபார்ம் கொடுத்தா ஷார்ட் ஃபார்ம் சொல்ல தெரியணும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.